friends, welcome to Sweet Sumi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான vlog தான் பார்க்க போறீங்க. ஆமாங்க, thumbnail பார்த்தோனே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமா, இன்டர்நேஷனல் ஃபேமிலி டே வந்தது இல்லைங்களா நேத்து. சோ அந்த செலிப்ரேட் பண்ற விதமா என்னோட vlog இருக்க போது. அந்த vlog செலிப்ரேட் பண்ற விதமா ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே என்னோட ஃபேமிலி டே விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். ஆனந்தமான வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்கள் நம்முடன் இருந்தாலே போதும். அது வேற யாருங்க? நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். மெயினா நம்ம அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அக்கா, தங்கச்சி, அண்ணா, தம்பி, இவங்கெல்லாம் இல்லாம வேற எதுவுமே சாத்தியம் இல்லை இல்லைங்களா? இவங்க தான் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சப்போர்ட், நமக்கு பெரிய சப்போர்ட் இவங்க எல்லாம் தான். ஸோ நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா இவங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் முடியும். ஏன்னா இவங்க தான் நமக்கு ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டின்னு சொல்லலாம், வாழ்க்கையினோட பெரிய பில்லர்ஸ்னே சொல்லலாம். இவங்க சப்போர்ட் இல்லாம நம்ம எதுலையும் எந்த துறையிலுமே சாதிச்சிட முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபேமிலி டேவை செலிப்ரேட் பண்ற விதமா இந்த கோட் மூலியமா உங்க எல்லாருக்கும் என்னோட விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. நீங்களும் ஃபேமிலி டேவை செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாள் மட்டும் தான் நம்ம ஃபேமிலி டே செலிப்ரேட் பண்ணணுமா? நமக்கு டெய்லியுமே ஃபேமிலி டே தான் இல்லைங்களா? அதுவும் இந்த எஸ்பெஷலி நம்ம இப்போ வீட்டில் இருக்கிறனால நம்ம எல்லாருமே ரிலாக்ஸா எல்லாரோடையும் எல்லாருமே இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா? இந்த 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 டைம் தான் நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு கரெக்டான டைம். ஏன்னா எல்லாருமே வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே ஒர்க்குன்னு பிஸியா இருப்பாங்க. ஸோ இப்போ வீட்டில இருந்து எல்லாரும் வேலை செய்யறனால அவங்க குழந்தைங்களோட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ டெய்லியுமே ஃபேமிலி டேன்னு சொல்லலாம். ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல டைம்னு இந்த டைம் சொல்லிக்கலாம். நம்ம ஃபேமிலியோட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஒர்க்கையும் கவனிச்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ இந்த டேல நம்ம ஃபேமிலி டே செலிப்ரேட் பண்றதுக்கு, இந்த டைம்ல ஃபேமிலி டே செலிப்ரேட் பண்றதுக்கு நல்ல டைம்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒர்க்குன்னு ஓடிட்டு இருக்கிற நேரத்துல இப்போ ரிலாக்ஸா குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு அருமையான டைம்னே சொல்லலாம். நம்ம ஃபேமிலியோட ஹெல்த்தும் முக்கியம் இல்லைங்களா? அதனால தான் இந்த கோட் மூலியமா உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தையும் ஒரு ப்ரிகாஷனையும் சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீப் யுவர் ஃபேமிலி சேஃப் அண்ட் டேக் கேர் ஆஃப் தெம். ஹாப்பி ஃபேமிலி டே. அதாவது நம்ம ஃபேமிலியோட ஹெல்த்தும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிபடிஸோட ஹெல்த்தும் ஃபேமிலியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ அதனால நீங்கள் ரொம்ப சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, சானிடைஸ் பண்ணுங்கன்னு டிவியில் பார்க்குறதாகட்டும், கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதாகட்டும், எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. ஸோ நம்மளை நாம சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அனாவசியமாக வெளில போக வேண்டாங்க. அப்படி ரொம்ப அவசியமாக வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டுட்டு போங்க. வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சானிடைஸ் பண்ணிட்டு உங்கள் குட்டீஸாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் தொடுங்க. ஏன்னா குட்டீஸ் ஓடி வந்து அப்பா அம்மான்னு ஓடி வரும். ஸோ அதனால சானிடைஸ் பண்ணிட்டு முன்னாடியே வச்சுட்டு இதெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன். ஏன்னா கேசஸ் ரொம்ப சிவியரா இருக்கு. நம்ம சேஃபா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க புதுசா என் சேனலை பாக்குற மாதிரி இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதான் இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் பாஸ்தா மேக்ரோனிக்கு தேவையான பொருட்கள் 2 கப் மேக்ரோனிங்க. இந்த மாதிரி மேக்ரோனி தான் எடுத்து வச்சிருக்கேன். இது பாஸ்தா மேக்ரோனின்னு கடையில கேட்டு வாங்கினது தான். இது பாத்தீங்கன்னா 2 கப் பாயில்ட் மில்க், அதே 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதே 4 டேபிள் ஸ்பூன் பட்டருங்க, அன்சால்டட் பட்டர் தான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா கேப்சிகம், ஒரு மீடியம் கேப்சிகத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கார்லிக் பாத்தீங்கன்னா ஒரு 10-12 கார்லிக்கை நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அப்புறம் ஸ்வீட் கார்ன், நீங்க எந்த அளவுக்கு மேக்ரோனி எடுத்துக்கீங்க அந்த அளவுக்கு ஸ்வீட் கார்ன். இது பாத்தீங்கன்னா ஒரிகனோ, பெப்பர் பாத்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ட்ரை சில்லி ஃபிளேக்ஸ் பாத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து. இப்போ பாத்தீங்கன்னா ட்ரை சில்லி ஃபிளேக்ஸ் பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஹெர்ப்ஸ், அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, இந்த மேக்ரோனி செய்யறதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கப்ல நான் 2 கப் மேக்ரோனி எடுத்து வச்சிருந்தேன். அதே கப்ல ஒரு 6 கப் அளவு தண்ணி எடுத்து ஊத்திருக்கேங்க. ஒரு கடாயில எந்த கப்ல மேக்ரோனி எடுத்தனோ அதே கப்ல 6 கப் மேக்ரோனி எடுத்து வச்சிருக்கேன், தண்ணி ஊத்திருக்கேங்க. மேக்ரோனி எடுத்த கப்லயே தான் தண்ணி ஊத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமா சால்ட்டும் அந்த தண்ணியில, கொஞ்சமா குக்கிங் ஆயில், நீங்க வீட்டுல என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்றீங்களோ அது போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த மேக்ரோனி பாயில் ஆகி வரும்போது ஒட்டாம வரும். இப்ப நான் எடுத்து வச்சிருந்த அந்த 2 கப் மேக்ரோனியை இந்த தண்ணியோட சேர்க்கிறேங்க. ஸோ எந்த கப்ல எடுத்தனோ அந்த கப்ல 2 மேக்ரோனி போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுறேன், இந்த சால்ட்லயும் ஆயிலையும். இது பாத்தீங்கன்னா ஒரு 80% பாயில் ஆனா போதுங்க. ஃபுல்லா பாயில் ஆகணும், 100% பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. 100% பாயில் ஆனதுல ஒரே ஒரு பீஸ் எடுத்து ஒரு தட்டில் போட்டிருக்கேங்க. அந்த தட்டில் போட்டுனதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அது 80% பாயில் ஆகிருக்கிறது எப்படிங்கிறத காட்டுறேன். ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி 1-2 கட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் வெள்ளையா தெரியுங்க. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து 80% பாயில் ஆயிருக்கு. இன்னும் 20% பாயில் ஆகலன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லா தொட்டிங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ 80% தான் பாயில் ஆயிருக்கு. இப்போ பாருங்க, நான் நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு பாயில் ஆயிருக்கணும். ஸோ இந்த பாயில் ஆனோடனே அதை வந்து ஒரு
ஃபில்டர் மாதிரி இருக்கிறதுல நான் வடிகட்டி எடுக்கிறேங்க. அந்த தண்ணியெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போது ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுறேங்க. டேப் வாட்டரில் பச்சை தண்ணியில் தான் வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதே கடாயில். அதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருந்த அந்த சாப் பண்ண கார்லிக் பீஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க அந்த ஆயிலில். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஆனியன் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த இதெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். அது ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு தான் உப்பு போடணும்னு இல்லை, அது ஃப்ரை ஆகிற அளவுக்கு எவ்வளோ போடுறதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணுறேன். கடைசியாக ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு 2-3 நிமிஷம் தான் இதை வதக்கினேன். இப்போ அதே கடாயில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 4 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 4 டேபிள் ஸ்பூன் பட்டரை நல்லா மெல்ட் பண்ண விட்றேங்க. அது நல்லா மெல்ட் ஆகும்போதே, லைட்டாக மெல்ட் ஆகும்போதே அந்த 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அதையும் போட்டு நல்லா அந்த பட்டரோடய மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் ஆனோடனே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த பட்டர் டாமினேட் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 2 கப் பாயில்டு மில்க் அதை ஆட் பண்ணுறேங்க. 2 கப் பாயில் மில்கை இதோட ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே பட்டர், மைதா மாவு, தென் பாயில் மில்க் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு டிஸ்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க, கட்டி இல்லாமல். இந்த மாதிரி டிஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த கேப்சிகம், ஆனியன், ஸ்வீட் கார்ன், கார்லிக் அதை போட்டு இதோட திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கடைசியாக பாயில் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மேக்ரோனி, பாஸ்தா மேக்ரோனி, அதை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஓரிகானோ, மிக்ஸ் ஹர்ப்ஸ், ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ், தென் பெப்பர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் நம்ம ஒயிட் பாஸ்தா மேக்ரோனி ரெடி. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். நான் எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க பாஸ்தா மேக்ரோனி. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டேங்க. இது பிளேட்டில் வைக்கவே காலி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்டாக க்ரீமியாக இருந்துச்சுங்க, எம்மியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ரெசிபி இந்த டைமில் நம்ம பசங்களுக்கு பண்ணி கொடுத்தோன்னா பசங்களுக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்டங்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.